அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பிரின்சஸ் சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காயையும் பேரிச்சம்பழத்தையும் வச்சு பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நீல வாக்கில் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஸ்டவ் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பழமான தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி மசியறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா மசிய வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் லைட்டாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாக்கா பூண்டை மட்டும் நசுக்கி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சேர்த்து மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் டீஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். பட்டை ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பட்டை ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நல்லா வதக்கிக்கலாம். சுருளை தேங்காயும் வெள்ளை எள்ளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மலாட்டை இருந்தாக்கா தேங்காய்க்கு பதில் நீங்கள் மலாட்டை சேர்த்து பேஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஒரு மீடியம் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா மசியட்டும். எல்லாம் சேர்ந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா கிரேவி வேணும் அப்படின்டாக்கா ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா மசிஞ்சு சுருண்டு வர அளவுக்கு வேக விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெந்ததும் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்டே போதும் அப்படின்னா எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து இதை நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.